இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கீரையை வச்சு எப்படி செய்யலான்றதை வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் விட்டு இது கூட கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, அப்புறம் தட்டி வச்ச பூண்டு, அப்புறம் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ண கீரையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் பசலைக்கீரை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த கீரை இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா வதங்கினதும் இது கூட கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக கீரை வெந்துடும். கீரையை மூடி போட்டு வேக வைக்க வேணாம், திறந்தே வேக வைங்க. கீரை நல்லா வெந்த பிறகு இது கூட நான் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துருங்க. நான் காரத்துக்கு காரத்தூள்லாம் எதுவும் சேர்க்கல. நம்ம பச்சை மிளகா, காஞ்ச மிளகா சேர்த்தோமோ அவ்வளோதான் சரி. அதை மட்டும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம சுட சுட ரைஸ் எடுத்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இறக்குனோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் கீரை போட்ட முட்டை சாதம் ரெடி. இது கண்டிப்பாக கீரை சாப்பிடாத பசங்க கூட இதை சூப்பராக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீரையில் எக்கச்சக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எப்படியாவது நம்ம பிள்ளைங்கள சாப்பிட வைக்கணும்னா இந்த ரெசிபி ஒரு சூப்பரான மெத்தட். அன்றைக்கி என்னோடய பையன் அந்த கப்பு ஃபுல்லாகவே காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்தான். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு. ஏன்னா கீரைனா அதிகமாக விரும்பியே சாப்பிட மாட்டார் அவர். அன்றைக்கி அவருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி கொடுத்த திருப்தியோடு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்.